மாலதி. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.10ல miscellaneous practice problems பத்தி பார்க்க போறோம். அதாவது பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் பார்க்க போறோம். அதுல முதல் கேள்வி, the sum of three numbers is 58. The second number is 3 times of 2/5 of the first number and the third number is 6 less than the first number. Then find the three numbers அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது மூன்று எண்களின் கூடுதல் 58. இதில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் 5இல் 2 பங்கில் 3 மடங்கு ஆகும். மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட 6 குறைவு எனில் அந்த மூன்று எண்களையும் காண்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் क्वेश्चனை 2 முறை அல்லது 3 முறை படிச்சு ஒவ்வொரு வரியாக படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நம்ம வேரியபிள்ஸா வச்சுக்கணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி த்ரீ நம்பர்ஸ், அந்த மூன்று எண்களையும் காண்கன்னு 3 நம்பர் பத்தி சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 3 எண்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 3 எண்கள்ல இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் இப்படி இருக்கு, இந்த தேர்ட் நம்பர் இப்படி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னதுனால தனித்தனியா let the first number be x, second number be y and the third number be z னு இங்கிலீஷ்லயும், அதுவே தமிழா இருந்தா முதல் எண்ணை x உம் இரண்டாவது எண்ணை y னும் மூன்றாவது எண்ணை z என்க அப்படினு எழுதிடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா the sum of three numbers is 58 அப்படினு சொல்லிருக்காங்க இல்லீங்களா. அதனால இந்த மூணையும் கூட்டினா 58 வரணும்னு அவங்க சொல்லிருக்கனால நாம x plus y plus z னு இந்த மூணு நம்பரையும் கூட்டி அது ஈக்குவல் டு 58 அப்படினு சொல்லி எழுதிட்டோம். அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, the second number. உடனே second number எப்படி குறிப்பிடுவோம், y ல குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா. second number is 3 times of அப்படினு இருக்காங்க. 3 times அப்படினா 3 into அப்படினு அர்த்தம். 2/5 அப்படினு இருக்காங்க. 2/5 தான் 2/5 of the first number ன்னு இருக்காங்க. 2/5 of first number x இல்லீங்களா, அதனால 2/5 of x அப்படினு அர்த்தம். ஓகேங்களா. அதாவது தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. இரண்டாவது எண்ணானது, இரண்டாவது எண்ண y ன்னு சொல்லுவோங்களா, இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின், அப்ப முதல் எண்ணின் 5இல் 2 பங்கின், சோ 5இல் 2 பங்கு 2/5x அப்படின்னு எழுதுவோம், எண்ணின் 3 மடங்கு ஆகும். அப்ப இதனோட into 3 அப்படின்னு அர்த்தம். சோ இததான் நம்ம மாத்திருக்கோம். இப்போ நாம இத அப்படியே பாருங்களேன், 3 2s are 6x/5 அப்படின்னு 6x/5 அப்படின்னு இந்த y கிடைக்குது, நம்ம ரெடியா வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் z பத்தி சொல்லிருக்காங்க பாருங்க, the third number is 6 less than the first number. the third number is எழுதிட்டோம். 6 குறைவுன்னு இருக்காங்க, 6 less அப்படின்னு இருக்காங்க. the third number is 6 less than the first number இருக்காங்க. 6 less than the முதல் எண் first number x. ஓகேங்களா. the third number is 6, less க்கு minus sign, then what அப்படினு பார்க்கணும், then the first number இருக்காங்க, so x minus 6 அப்படினு எழுதிட்டோம். அதே தமிழ்ல பார்க்கலாம் பாருங்க, மூன்றாவது எண் எது, z ஆனது முதல் எண்ணை விட, அப்ப இதான் முதல் எண்ணை விட 6 குறைவு, குறைவுங்கிறதுக்கு மைனஸ் எவ்வளவு குறைவோ அது பின்னால போட்டுக்கணும். ஓகேங்களா, சேம் தான். அப்ப நாம இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேஷன். இப்போ நாம என்ன பண்ணனும்னா இந்த y ஓட மதிப்பையும் இந்த z ஓட மதிப்பையும் இந்த ஈக்குவேஷன்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் x அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து y மதிப்பு என்னன்னு பார்க்கறோம், 6x/5, சோ 6x/5 அப்படி எழுதிட்டோம். plus z க்கு பதிலா x minus 6, அதனால x minus 6 equal to என்ன, 58. ஓகேங்களா. அதாவது இந்த y மதிப்பையும் இந்த z மதிப்பையும் இந்த இடத்துலயும் போட்டு இந்த சமன்பாடை ரீரைட் பண்ணியிருக்கோம். இப்போ எதெல்லாம் ஒத்த உறுப்புகள்னு பார்த்தா இதுவும் x, இதுவும் x, இதுவும் x ஆ இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா. முதல்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த -6 வலது பக்கம் கொண்டு போய் கூட்டிக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா 58 plus 6 ன்னு இது வந்துரும். இங்க என்ன இருக்கும்னா அந்த x கூட்டணும்னா 2x ன்னு இருக்கும், plus 6x/5. ஏன்னா இது ஒரு ஃபிராக்ஷனா இருக்கனால அப்படியே கூட்டிட முடியாது, இது ஒரு பின்னமும் இது ஒரு முழு எண்ணுமா இருக்கனால நம்ம அப்படியே கூட்டிட முடியாதுங்கிறதுக்காக பாருங்க, இது ஒரு x கூட்டி 2x அப்படின்னு எழுதிட்டோம்.
இந்த 6x/5 அப்படியே எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் ஆரை ரைட் சைடு கொண்டு போய் பிளஸ் ஆரா மாத்திருக்கோம். ஓகேங்களா? 2x plus 6x/5 is equal to 58 plus 6 னு கிடைக்குது. ரைட் சைடுல நம்ம இது வெறும் நம்பர்ஸ், அதனால இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். 64 ன்னு வருது. இடது பக்கம் 2x plus 6x/5 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு பகுதி இருந்தா தான் நம்ம இது ரெண்டையும் கூட்ட முடியும். இதே 5ங்கிற பகுதியில வந்தா தான் இதை நம்ம கூட்ட முடியும். அதனால நம்ம இந்த லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் மீ போ மா கண்டுபிடிக்கிறோம். அதாவது LCM between the left side and the right side கண்டுபிடிக்க போறோம். இங்க கீழ ஒண்ணுமே இல்லனா ஒன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். இது 5 ஆக்கணும்னா கீழே மேலேயும் 5 ஆல பெருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், கீழே மேலேயும் 5 ஆல பெருக்கணும். So 2x/1 into 5 மேல into 5 கீழ. அதே மாதிரி இங்க 6x/5 ஆல்ரெடி இருக்கனால நம்ம இது எதுவும் செய்ய வேண்டாம். பட் இங்க 64 into 5/1 into 5 அப்படின்னு ஆகும். இங்க 10x ஆயிடும் by 5. இது 6x/5 அப்படியே இருக்கும். இங்க ரைட் சைடுல 320/5 ன்னு ஆயிடும். பாருங்க, இது பகுதிகள் ரெண்டும் சமமா இருக்கு இல்லையா? as the denominators are same we can add the numerators. அதனால 10யும் 6யும் கூட்டி 16x/5 சமம் 320/5 வரும். ரெண்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டோடைய பகுதியும் சமமா இருக்கனால ஸ்ட்ரைட்டா இப்படி கேன்சல் பண்ணிடலாம். as the denominators are same in the left side and the right side, ஸ்ட்ரைட்டா அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப என்ன இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 16x = 320 அப்படின்னு இருக்கு. அப்ப x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 320, இங்க பெருக்கலா இருக்கு இல்லைங்களா? இந்த 16 வலது பக்கம் கொண்டு போகும்போது வகுத்தலாக மாறிடும் இல்லையா? அப்ப 16 2 வாட்டி 32, அப்புறம் இந்த 0வை அடிச்சு மேல தூக்கி போட்டுரும். அப்போ x ஓட வேல்யூ 20 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நமக்கு x ஓட வேல்யூ மட்டும் கிடைச்சா பத்தாது. நம்மள என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா we have to find the all three numbers, மூன்று எண்களையும் காண்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y வேணும்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன? y is equal to 6x/5ல இந்த x ஓட வேல்யூ நம்ம என்னன்னு போடணும்? 20 ன்னு போடணும். அப்போ 5 4 வாட்டி 20 ஆயிடும். சோ y ஓட மதிப்பு நமக்கு 6 4s are 24 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? கடைசியா என்ன பண்ணோம்? இந்த z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்ப இதுல போட்டா z ஓட வேல்யூ தெரியுமா? சோ z = x - 6ல x 20 - 6 நமக்கு இங்க 14 அப்படின்னு கிடைக்கும். therefore the three numbers are எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எது? x, நமக்கு அது 20 ன்னு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது நம்பர் 24, மூணாவது நம்பர் 14 அப்படின்னு. சோ தமிழ்ல அந்த மூன்று எண்கள் 20, 24 மற்றும் 16 அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். Second question, in a triangle ABC, the measure of angle B is 2/3 of the measure of angle A and the measure of angle C is 20 degree more than the measure of angle A. Find the measures of the three angles. அதாவது ABC என்ற முக்கோணத்தில் கோணம் B என்பது கோணம் A இன் 3/2 பங்கு ஆகும். கோணம் C என்பது கோணம் A வை விட 20 அதிகம் எனில் அந்த மூன்று கோணங்களின் அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்துடைய மூன்று கோணங்களின் கூடுதல் 180. அதாவது sum of the angles of a triangle is equal to 180 degree அப்படின்றது தெரியும். So ABC அப்படின்ற triangleல angle A plus angle B plus angle C is equal to 180 degree. அதனால in a triangle ABC, in triangle ABC, அதாவது ABC முக்கோணம் ABC யில் ABC யில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா angle A plus angle B plus angle C is equal to 180 degree அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? லைன் பை லைன் இந்த क्वेश्चனை தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்றோம். என்ன அப்படின்னா measure of angle B is 2/3 of the measure of angle A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
measure of angle B அப்படினா angle B is equal to 2/3 அப்படினா 2/3 ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 2/3 of angle A அப்படின்னு இருக்காங்க. so 2/3 of A அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அதாவது தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா முக்கோணத்தில் B என்பது கோணம் B என்பது A இன் 3/2 பங்குன்னு இருக்காங்க. A இல் 3/2 பங்கு இது இந்த B என்ற கோணம். அதனால நம்ம இங்க எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. the measure of angle C is பாருங்க the measure of angle C is 20 more than the measure of angle A. அதாவது the measure of angle C is 20 more இருக்காங்க. மோருக்கு பிளஸ் எவ்வளவு மோர்னா 20 மோர். அப்போ 20 அதிகம். எதை விட அப்படினா ஆங்கிள் A வை விட. சோ கோணம் A வை விட 20 அதிகம் அப்படிங்கிறதுக்கு பிளஸ் சைன். சரிங்களா? அதாவது the measure of angle C is 20 more than what அப்படினா angle A. அதனால கோணம் C என்பது கோணம் A வை விட 20 அதிகம் அப்படிங்கிறதுக்கு பிளஸ். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த B யோட வேல்யூ C யோட வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இந்த A வோட வேல்யூ கிடைச்சிடும். பண்ணலாம் பாருங்க. A வை A வாவே வெச்சுக்கிறோம். பிளஸ் இந்த B க்கு பதிலா இத எழுதிக்க போறோம். என்ன 2/3 angle A அப்படினோ அப்புறம் அந்த C க்கு பதில் angle A plus 20 degree அப்படினோ எழுதிறோம் which is equal to this 180. so நமக்கு அவங்க கொடுத்திருக்கிற B யோட வேல்யூவும் C யோட வேல்யூ in terms of A அதாவது B யையும் A ல கொடுத்திருக்காங்க கோணம் C யையும் A ல கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு மதிப்பையும் இதுக்கு பதிலா B க்கு பதிலாவும் C க்கு பதிலாவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் பிரதியிட்டு ஃபர்ஸ்ட் A வோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு அப்புறம் அத வெச்சு B யோட மதிப்பும் C யோட மதிப்பும் கண்டுபிடிச்சுக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு ஆங்கிள் A and இன்னொரு ஆங்கிள் A ரெண்டையும் கூட்டினா ரெண்டு கோணம் A கிடைச்சிருங்களா அது இல்லாம இந்த 2/3 கோணம் A இருக்கு equal to இந்த +20 வலது பக்கம் கொண்டு போறோம் -20 ஆயிடும் சோ லெஃப்ட்ல இருந்து பாருங்க லெஃப்ட்ல பிளஸ் இருக்குது ரைட் சைடு போனா மைனஸ் ஆயிடும் 180 ல 20 போனா 160 டிகிரி அப்படினு இது கிடைச்சிருக்கு இப்போ பாருங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணனும் அப்படினா இந்த 3 ஆல பாருங்க இப்போ வந்து 2 + 2/3 ன்னு இருந்தா இந்த 3 கூட இத பெருக்கி 6 + 2/3 ன்னு எழுதுவோம் இல்லீங்களா அதேதான் பண்றோம் பாருங்க இந்த 2 ஆல இத மல்டிப்ளை பண்றோம் 6a அப்படினு ஆயிடும் +2a by அப்படினா the common denominator 3 போடுறோம் இதேதான் சோ 3 போட்டோமா இப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா 6a வையும் 2a வையும் கூட்டினா 8 கோணம் a by 3 அப்படிங்கிறது அந்த பக்கம் கொண்டு போறோம் 160 into 3 ஆயிடும் இங்க வகுத்தலா இருக்க 3 அந்த பக்கம் போகும்போது பெருக்கலா ஆயிடுது இப்போ இது ரெண்டையும் பெருக்குறோம் 3 zeros are 0 18 மிச்சம் 1 3 1 3 4 480 இந்த 8 ஆங்கிள் A கிடைச்சிருச்சு இப்போ ஆங்கிள் A தான் வேணும் அதனால A வை மட்டும் இடது பக்கம் வெச்சிட்டு வலது பக்கம் இந்த 480 டிகிரி இங்க பெருக்கலா இருக்கிற 8 இங்க வகுத்தலா வருது 8 6 are 48 அப்புறம் இந்த 0 8 6 வாட்டி 48 0 அப்போ கோணம் A நமக்கு 60 டிகிரி அப்படினு கிடைச்சிருச்சு இப்போ இதுல கொண்டு போட்டா கோணம் B தெரியும் இல்லீங்களா அப்போ கோணம் B angle B is equal to 2/3 into angle A அப்ப angle A ஓட மதிப்பு 60 அங்க போடுறோம் 3 2 வாட்டி 6 அப்புறம் 0 அப்ப இது ரெண்டையும் பெருக்கும்போது 40 டிகிரி வந்துச்சு அதே மாதிரி angle C is A plus 20 A வந்து 60 plus 20 which is 80 degree அப்போ therefore angle A is 60 degree angle B is 40 degree and angle C is 80 degree அப்படினு இந்த மூணு angle of the triangle நமக்கு கிடைச்சிருச்சு சோ இதுதான் செகண்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் மூணாவது கணக்கு பார்க்க போறோம் two equal sides of an isosceles triangle are 5y minus 2 and 4y plus 9 units the third side is 2y plus 5 units find y and the perimeter of the triangle அதாவது ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் சமபக்கங்கள் முறையே 5y - 2 மற்றும் 4y + 9 அலகுகள்
அதன் மூன்றாவது பக்கம் 2y plus 5 அலகுகள் எனில் y இன் மதிப்பையும் முக்கோணத்தின் சுற்றளவையும் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்போ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் ரெண்டு சைடு ஈக்குவலாகவும் தேர்ட் சைடு டிஃபரெண்டாகவும் இருக்கிறது தான் நமக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதாவது இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு முக்கோணத்துல ரெண்டு பக்கங்கள் சமமாகவும் மூன்றாவது பக்கம் வேறு அளவாகவும் உள்ள முக்கோணத்தை தான் நம்ம இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி ஒரு முக்கோணத்துல இந்த ரெண்டு சமபக்கங்களுடைய அளவுகளை நமக்கு 5y மைனஸ் 2னும் 4y பிளஸ் 9னும் இந்த சமபக்கங்களோட அளவை கொடுத்திருக்காங்க. ஸோ ஈக்குவல் சைட்ஸ் என்னன்னா 5y மைனஸ் 2 அண்ட் 4y பிளஸ் 9. அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க, அப்புறம் இதனோட பெரிமீட்டர் இதனுடைய சுற்றளவையும் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு இது ரெண்டும் சமம் அப்படின்னு தெரியுது, இந்த சைடும் சமம்னு தெரியுது. அப்ப இந்த மதிப்பும் சமம் இல்லைங்களா? அதனால நம்ம 5y minus 2 is equal to 4y plus 9 அப்படின்னு இதை ரெண்டும் சமமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா சமபக்கங்களுடைய அளவுகள் சமமா இருக்கும் அப்படிங்கறனால இதுவும் சமம் அப்படின்னு எடுத்துட்டு நடுவுல சமக்குறி போட்டோம். as the sides are equal நம்ம ரெண்டையும் ஈக்குவல்னு போட்டு ஈக்குவல் சைன் போட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 5y இங்க வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற y லெஃப்ட் சைடு தூக்கிட்டு வரோம். plus 4y லெஃப்ட் சைடு வந்தா minus 4y னும் ஈக்குவல் டு போட்டு இந்த பிளஸ் 9 அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் 2 லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது, இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகும்போது மைனஸ் 2 இருக்கிறது பிளஸ் 2 போகுங்களா? போயிடுச்சு. 5y ல 4y போச்சு அப்படின்னா 1y எவ்வளவுன்னு கிடைக்குதுன்னா 9 2 கூட்டுங்க 11. therefore y யோட வேல்யூ 11 யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அதாவது 11 அலகுகள் அப்படின்னு y இன் மதிப்பு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதனுடைய பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு, இந்த முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னா மூன்று பக்கங்களின் கூடுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? So we have to find the perimeter of this triangle. For that we have to add all the three sides of the triangle. மூணு சைட்ஸையும் ஆட் பண்ணா அதனோட பெரிமீட்டர் கிடைக்கும். So perimeter of the triangle. அதாவது முக்கோணத்தின் சுற்றளவு. So இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். இந்த முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்று பக்கங்களையும் கூட்டணும். So கூட்ட போறோம் 5y minus 2 plus அதுக்கப்புறம் 4y plus 9 அதுக்கப்புறம் இது plus 2y plus 5 அப்படின்னு இந்த மூன்று பக்கங்களையும் கூட்டிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்க y எல்லாம் ஒண்ணா கூட்டிக்கலாமா? 5yயும் 4yயும் கூட்டினா 9 plus 2 11y. அப்புறம் இந்த 9ல 2 போச்சுன்னா 7. பாருங்க இது மைனஸ் 2 இருக்கு. 9ல 2 போச்சுன்னா 7. 7 5 கூட்டுங்க plus 12 வருங்களா? அப்போ நம்ம இது 11y plus 12 அப்படின்னு இருக்கு. நமக்கு y யோட மதிப்பு தெரியும் இல்லையா? என்ன? y யோட மதிப்பு 11. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். plus 12 11 சார் 11 வாட்டி 121 plus 12 நமக்கு 133 அலகுகள் அப்படின்னு இதனுடைய பெரிமீட்டர் கிடைக்குது. அதாவது இந்த முக்கோணத்தின் சுற்றளவு 133 அலகுகள் அப்படின்னு கிடைக்குது. சோ பெரிமீட்டர் சுற்றளவு. So இதுதான் நம்ம third question ஓட ஆன்சர். Fourth question, in the given figure angle x4z and angle z4y form a linear pair. Find the value of x. அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் x4z மற்றும் கோணம் z4y நேர்கோட்டில் அமையும் அடுத்துள்ள கோணங்கள் எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது லீனியர் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த adjacent angles ஓட sum equal to 180 டிகிரியா இருந்தா தான் அது லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது
இப்படி பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா அது 180 வந்துச்சுன்னா தான் அந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம லீனியர் பேர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரே நேர்கோட்டில் அமையும் அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் அமையும் அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் நமக்கு 180 டிகிரி. ஓகேங்களா? அதனால பாருங்க சொல்றோம், given XOZ and ZOY angles XO, அதாவது given angle XOZ and angle ZOY are linear pair. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 180 ன்னு அர்த்தம். அதாவது கோணம் XOZ உம் கோணம் ZOY உம் நேர்கோட்டில் அமையும் அடுத்துள்ள கோணங்கள். எனவே இது ரெண்டின் கூடுதல் XOZ பிளஸ் ஆங்கிள் ZOY இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரணும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். ஓகேங்களா? சோ அதை எழுதிட்டோம். இப்போ இதுக்கு என்ன வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது XOZ வந்து இதுதான் XOZ, அது 3x minus 2. அதனால 3x minus 2 அப்படின்னு இதனோட வேல்யூவும் ZOY பாருங்க, இது Z இது OY, இது 5x plus 6. So 5x plus 6 இது ரெண்டையும் கூட்டினா it is equal to 180 degree. ஓகேவா? சோ இப்போ பாருங்க 5x யும் 3x யும் ஆட் பண்ணா 8x, r ல 2 போச்சுனா plus 4 சமம் 180 எழுதிட்டோம். So 8x equal to 180 minus இந்த plus 4 right side வந்தா minus 4 ஆகி நமக்கு 176 அப்படின்னு வரும் இந்த 8x ஓட வேல்யூ. நம்ம x ஓட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ x equal to 176 by 8. அதாவது இங்க பெருக்கலா இருக்கிற 8 ரைட் சைடு வரும்போது வகுத்தலா வந்துரும். சோ வந்துருச்சு. 8 2 வாட்டி 16 மிச்சம் 1 2 வாட்டி 16 அப்படின்னு x ஓட வேல்யூ 22 அப்படின்னு இந்த क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும். சோ இவ்வளவுதான்.